ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வெறும் 500 ரூபாயோடு வாழ்க்கையை தொடங்கி கடின உழைப்பால் கடந்த 35 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தில் பயணித்து வருபவர்தான் இந்த பூமிநாதன். தான் கொண்ட கொள்கையில் மிகுந்த பற்றாகவும் மக்கள் சேவையில் மிகுந்த நேர்மையாகவும் இருப்பவர்தான் இந்த பூமிநாதன். இவர் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர். இவர் அனைவரிடமும் அன்பாக பழகுபவர். எளியவர்களின் குரலாக தெற்கு தொகுதியில் வலம் வருபவர். அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்பவர்தான் இந்த பூமிநாதன். கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெறும் 52 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தபோது இவரை விட அந்த தொகுதி மக்களே அதிகமாக கவலைப்பட்டனர். தன்னுடைய அரசியல் பயணத்தில் இதுவரை எந்த ஒரு கெட்ட பெயருக்கும் ஆளாகாதவர் 52 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட இவர் மக்களுக்கு பணியாற்றுவது என்பது துவண்டுவிடவில்லை. முன்பை விட வேகமாக மக்களுக்கு பணியாற்றினார். இன்று வரை தொகுதி மக்களின் குடும்பத்தில் ஒருவராகத்தான் இருக்கிறார் பூமிநாதன். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியதற்காக 18 மாதங்கள் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தார். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட பூமிநாதன் எளியவர்களின் குரலாய், நேர்மையின் உருவமாய் இந்த முறை சட்டமன்றத்திற்கு சென்றிட நாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். தளபதி ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி மலர்ந்திட, தெற்கு தொகுதிக்கு விடிவு காலம் பிறந்திட ஆதரிப்போம் பூமிநாதனை. நமது பூமிநாதனை நாம் எந்நேரமும் தொடர்பு கொள்ளலாம். அனைவராலும் எளிதாக சந்திக்கக்கூடிய, அணுகக்கூடிய பூமிநாதன் இதுவரை நமக்கான பிரச்சனைகளால் முதல் ஆளாக குரல் கொடுத்திருக்கிறார். வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் கடந்த 35 ஆண்டுகளாக மக்கள் பணி ஒன்றே தனது சேவையாக கருதி வரும் பூமிநாதனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம்.